வணக்கம் மக்களே. உலக பிரசித்தி பெற்ற தலமான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பல்வேறு நாடுகளிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் மற்றும் மாவட்டங்களிலிருந்தும் மேலும் உள்ளூர் பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். மக்களே, முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்கு என்ன ப்ரொசீஜர் என்று சொன்னால், அதாவது நாழிக்கிணறில் நீராடிய பிறகு அதன் பிறகு கடலில் நீராடிய பின்னர் சுவாமியை தரிசனம் செய்து அவருடைய அருளை பெறுவார்கள். இதான் முறை. மேலும் ஒரு சில பக்தர்கள் இந்த கடலில், அதாவது புனிதமான இந்த கடல் நீரில் தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளித்துவிட்டு சுவாமியை தரிசனம் செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து மற்ற பக்தர்கள் குளிக்கும்போது தங்களது உடைமைகளை கலைச்சி வீசுகின்றனர் கடலில். இதனால் மற்றவர்கள் குளிக்கும்போது காலில் தண்ணி அவர்கள் கீழே விழுந்து படுகாயத்துக்கு ஆளாகின்றனர். துணிகளும் கடல் நீரில் அதிகமாக குவிந்து கொண்டே இருக்கின்றன. அதனை கோவில் பணியாளர்கள் ரெகுலராக அந்த துணியை எடுத்து கரையோரமாக போட்டு கொண்டிருக்கின்றன. இது ஒரு வேலையாக இருக்கின்றது. முருக பக்தர்களே, நீங்கள் கடலில் குளிங்க. உங்கள் உடைமைகளை எதற்காக கடல் நீரில் சும்மா கலைச்சி வீசுறீங்க? இதனால் கடல் நீர் சுற்றுச்சூழல் பாதிப்படைகின்றன. அது உங்களுக்கு புரியாதா? பாருங்கள், இந்த புனிதமான கடல் நீரில் உள்ளாடை மேலாடை எல்லாமே கலைச்சி வீசிட்டு போயிடுறாங்க. அதனால் முருகபக்தர்களே, திருச்செந்தூருக்கு வந்தால் நீங்கள் இந்த தப்பை செய்யாதங்க. நல்லதே நடக்கும். திருச்செந்தூர்லேருந்து மணிராஜ். நன்றி, வணக்கம்.